என்ற கல்லை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அது பெருங்காற்றில் அடிபட்டுதான், தேற்றரவில்லையா, அது சிறுமைப்படுத்தப்பட்டதா. ஆலையில எழுமனோட முதலாவது சத்தம் கேட்குது, உன் கழுதைகளும் உன் ஆடு மாடுகளும் மரிச்சு போச்சுன்ற சத்தம். இரண்டாவது கேட்குது, உன்னுடைய சொத்து பத்தி எல்லாம் போயிடுச்சுன்ற சத்தம். மூணாவது, நீ ரொம்ப நேசிச்ச பிள்ளைகள்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பான்னு சத்தம். நாலாவது ஒரு காரியம், அவ கூடவே இருந்து அவனுடைய மனைவி அவளை பார்த்து தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டுருன்னு சொல்லிட்டா. எல்லாம் அவனே ஒண்ணு சொல்லுவோம், இந்த காலை வேளையில ரொம்ப வனாந்திரமா இருக்குதா, இந்த கல்லை தான் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போறா. இந்த யோபுவை இதெல்லாம் தாங்குனா, இதெல்லாம் சகிச்சா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொன்னா, கர்த்தரத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமான்னு சொன்னா, அவர் என்ன பார்க்கிறார்னு சொல்லி அவர் மேல விசுவாசத்தை வச்சான். வேதம் சொல்கிறது, யோபுவின் குமாரத்திகளை போல தேசத்துல சௌந்தரியமான குமாரத்திகள் இல்ல. அப்ப பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, நெருக்கம் வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இருந்து உன்னை கர்த்தர் அப்டேட் பண்ண